ராமதாசுக்கு பாஜக ஆஃபர், அன்புமணிக்கு ராமதாஸ் செக். அன்புமணிக்கு செக் வைப்பதற்காக ராமதாஸ் 5 சீட் ஆஃபர் ஆயுதத்தை கையில் எடுத்திருப்பதால் மீண்டும் பரபரப்பாகி இருக்கிறது தைலாபுரம் தோட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் 1998ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடங்கி 2006ஆம் ஆண்டு வரை தமிழக அரசியலில் கிங் மேக்கராக இருந்தார். அப்போதெல்லாம் பாமக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணியே வெற்றி பெறும் நிலை இருந்தது. இதனாலும் வன்னியர் வாக்கு வங்கியை குறிவைத்தும் திமுக, அதிமுக என இரு பெரும் கட்சிகளும் தேர்தலுக்கு தேர்தல் பாமகவை தங்கள் பக்கம் இழுக்க முயன்றன. ஆனால் அதன் பிறகு நிலைமை மாற தொடங்கியது. தேமுதிக வருகை, வன்னியர் வாக்குகளை குறிவைத்து திமுக மற்றும் அதிமுகவில் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் ராமதாஸின் மாறி மாறி கூட்டணி வைக்கும் யுத்தி போன்றவற்றால் பாமகவின் வாக்கு வங்கி சரிவடைந்தது. பின்னர் அன்புமணி கட்சிக்குள் தலையெடுத்த பிறகு அவரது செல்வாக்கு ஓங்கியது. ஒரு கட்டத்தில் கூட்டணி முடிவுகளை கூட அன்புமணியை எடுக்க தொடங்கினார். இது ராமதாஸை மிகவும் வருத்தமடைய செய்தது. 2024 மக்களவை தேர்தலில் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பினார். ஆனால் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார். முடிவில் பாமகவுக்கு ஓரிடத்தில் கூட வெற்றி கிடைக்கவில்லை. இது தந்தை மகன் இடையிலான மோதலை கொதிநிலைக்கு கொண்டு சென்றது. இதில் அன்புமணி கட்சியையும் மாம்பழம் சின்னத்தையும் கைப்பற்றினார். இந்த சூழலில்தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். மேலும் அவருக்கு ராஜ்யசபா சீட்டும் கிடைத்துவிட்டது. ஆனால் 2 ஆண்டுகளாக அன்புமணியை எதிர்த்து பல்வேறு வழிகளில் கடுமையாக போராடிய ராமதாசுக்கு எந்த பலனும் கிட்டவில்லை. இதனால் இந்த தேர்தலில் அவர் எந்த பக்கம் போவது என்று முடிவெடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இது குறித்து ராமதாஸ் தரப்பில் நம்மிடம் பேசியவர்கள், அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றதால் திமுகவுடன் இணைந்து பதிலடி கொடுக்க திட்டமிட்டார் ராமதாஸ். மறுபக்கம் அன்புமணி நிறுத்தும் வேட்பாளர்களை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்களை நிறுத்தி நெருக்கடி கொடுக்க திமுகவும் தயாராகவே இருந்தது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. ஆனால் பாமக உள்ளே வந்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று விசிக தரப்பு தெரிவித்ததால் பின்வாங்கிய ராமதாஸ் தாவேகா பக்கம் செல்ல முடிவெடுத்தார். இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை தைலாபுரத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் பலரும் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் புதிதாக வந்த கட்சி என்பதால் ராமதாசுக்கு அங்கு செல்ல முழுமையாக விருப்பமில்லை. இதற்கிடையில் திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வந்துவிட்டது. தேமுதிகவை தவற விட்டுவிட கூடாது என நினைக்கும் டெல்லி பாஜக தலைவர்கள் ராமதாஸ் ஒருவேளை தாவேகா பக்கம் சென்று விட்டால் அது தங்களுக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தும் என அஞ்சுகிறார்கள். அதனால் எப்படியாவது ராமதாஸை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு செல்ல நினைக்கிறார்கள். இதற்காக பியூஷ் கோயல் சமீபத்தில் ஸ்ரீகாந்தியுடன் பேசினார். 1000 இருந்தாலும் அன்புமணி 3வது நபர் இல்லை. நாம் ஒன்றாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு தேவையானதை செய்ய தயாராக இருக்கிறோம் என பியூஷ் கோயல் உத்தரவாதம் அளித்ததாக தெரிகிறது. ஆனால் என் உயிராக நினைத்த கட்சியை என்னிடமிருந்து அன்புமணி அபகரித்து விட்டார். அவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் மாம்பழம் சின்னத்தில் எனது வேட்பாளர்களை நிறுத்த சம்மதிக்க வேண்டும். அதில் GK மணி, ஸ்ரீகாந்தி, அருள் உள்ளிட்ட 5 பேருக்கு நிச்சயம் சீட் வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் மொத்தமாக எத்தனை சீட் வேண்டும் என சொல்கிறேன் என தெரிவித்துள்ளார் ராமதாஸ். தனது இந்த முடிவின் மூலம் மாம்பழம் சின்னத்தை தன்னிடமிருந்து பறித்த அன்புமணிக்கு செக் வைக்க நினைக்கிறார் ராமதாஸ். இந்த தகவல்களை பியூஷ் கோயல் அன்புமணிக்கு தெரிவித்திருக்கிறார். அவரும் ராமதாஸின் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டதாகவே தெரிகிறது. ஆனாலும் அன்புமணி மீதான கோபத்தால் ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது யாருக்கும் தெரியாத சஸ்பென்ஸாகவே இருக்கிறது என்று தெரிவித்தனர்.